ஐயா காது குத்துல வலிச்சதா யோகோசிங் அப்படியே அழுதீங்க காது குத்துனீங்க நான் கன்சீவ் ஆனதுலேருந்து வெறும் கேர்ள் பேபி மட்டும்தான் வேணும்னு நினைச்சோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவ பேர் யாழ் நிலாவா இருக்கணும்னு சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக அது பாய் ஆயிடுமோன்னு வேணா ஃபீல் பண்ணோம். கேர்ள்னும் செம்ம ஹாப்பி. அவனை நான் முன்னாடியே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அது கேர்ளா தான் இருக்கணும், அது கேர்ளா மட்டும் இருக்கணும், அது யாழ்னு மட்டும் தான் பேர் வைக்கணும்னு. யாழ் வந்து ரொம்ப கியூட்டு. அவ வந்து அம்மாவை விட அவளுக்கு அத்தை மாமானா ரொம்ப பிடிக்கும். பெங்களூர்ல இருந்தா எப்ப வரீங்கன்னு கேட்டுட்டு ரொம்ப இங்க இருப்பா. எங்க அண்ணி வந்து ஒரு நாள் முன்னாடி லிஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருந்தா. தமிழ் பேர் வைக்கணுங்கிறது ஒரு ஆசை. அதுல வந்து இந்த யாழ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்பவே எல்லாத்துக்குமே யாழ் நிலா பிடிச்சிருந்தங்காட்டி வேற பேர் எதுவுமே பார்க்கல, வேற எதுவுமே பார்க்கல. பொண்ணுதான் பிறக்கணும், பொண்ணு பிறந்தா அது யாழ் நிலாவா தான் இருக்கணும். என்னோட சன் இளன், யாழ் ரெண்டு பேர்த்தோட பாண்டிங்குமே வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். யாழ் இல்லாம இளனும் இருக்க மாட்டான், இளன் இல்லாம யாழும் இருக்கும். ஓகே, அவன் குட்டியா இருக்கிறப்போ ஏதாவது சர்ப்ரைசஸ் நம்ம கொண்டு போய் கொடுத்தாலே வாவ் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. அந்த பயங்கரமான அட்டென்ஷன் சீக்கர். ஃபங்க்ஷன் வந்து யாழுக்காக தான். அவளுக்கு வந்து இப்போ 5 years ஆயிருச்சு. ஆனா அவ வந்து ஒரு 4 yearல இருந்தே எப்ப கம்மல் போடுவோம் அப்படின்னே கேட்டுட்டே இருந்தாங்காட்டிக்கு தான் அவளுக்காக தான் இதே. ஹோப் அழுக மாட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரு காது குத்துனதுக்கு அப்புறம் ரெண்டாவது காது குத்த மாட்டாங்க. ஆனா அவளை பாத்தீங்கன்னா ஊசியை பார்த்துமே ஃபர்ஸ்ட் பயந்துட்டா. ஆனா ஊசியை பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காது குத்துனதுக்கு அப்புறம் செகண்ட் காது கம்முன்னு தான் இருந்தான். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த ஈவெண்ட் என்னை கேட்டா எனக்கு ஒரு இமாலயமான ஒரு ஈவெண்ட், சாதனை. இப்போ பொள்ளாச்சி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக பண்ணுவாங்க. கண்களும் போதாது அழகான முகம் பார்க்க வரம் வாங்கி வைக்கவே. அப்புறம் ஒய்ஃப் அப்புறம் இவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி அப்படியே பொண்ணுன்னா பெருசாக அப்படியே பண்ணிங்க. இப்போ இந்த அளவுக்கு பண்ணி இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா நானும் சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும்.
யாழ் தவிர வேற யாரும் வேணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்களுக்கு அவ ஒருத்தி தான், அவ மட்டும் வேணும். இப்போ எனக்கு வந்து நான் என்ன இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, எனக்கு பையன் பிறந்திருந்தாங்கன்னா நான் இப்போ சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு திருப்தி. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? யாரும் ஒருத்தர் தான் சொல்லணும்னா பரவாயில்ல, இல்ல உண்மையே சொல்லு, அம்மாவா அப்பாவா? பரவாயில்ல சொன்ன அம்மா ஒண்ணு கோச்சுக்க மாட்டேன். இல்ல கோச்சுக்க மாட்டேன். அப்பா பிடிக்காதா? யார ஃபர்ஸ்ட் பிடிக்கும்? யாழ் always loves you, be happy, live long. சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சொல்லணும்ல.